ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் 4 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இது டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த பர்டிகுலர் டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து. நம்மளோட சில பிரின்சிபிள்ஸு அண்ட் தென் நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வெவ்வேறு கண்ட்ரியிலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் பாரோ பண்ணியிருப்போம். அதை தான் இந்த பர்டிகுலர் ஆக்ட், தட் மீன்ஸ் ஆர்டிக்கல் 36 to 51 வெவ்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சில கிளாசிஃபிகேஷன்ஸை, அது இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஆர்டிக்கல் 38 பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷால் ட்ரை டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்னா என்ன? நம்மளோட பீப்புளோட நலத்துக்காக ஸ்டேட் சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதாவது சென்ட்ரலாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்தியா ஒரு ஃபெடரைசேஷன் கண்ட்ரி. சென்ட்ரல் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு ஆக்டை போடுறாங்கன்னா சில சேஞ்சஸ் ஸ்டேட்டும் அதில் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இந்த 38 ஆர்டிக்கல் ஸ்டேட்டுக்கு சில ப்ரொமோஷனை வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி 39 பார்த்தீங்கன்னா பாலிசி டுவர்ட்ஸ் செக்யூரிங், அதாவது மென் அண்ட் உமன் ஆர் ரைட் அண்ட் அடிக்குவேட் மீன்ஸ் டு லைவ்லிஹுட். ஸோ நம்ம ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படின்றதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இது மென்னுக்கும் சமம், தென் உமனுக்கும் சமம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒர்க்கில், ஜாபில், எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆர்டிக்கல் 39 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 39A பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ். நம்ம ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒருத்தரால் அட்வொகேட்டை வச்சு வழக்கை வாதாடிக்க முடியல, அதுக்கப்புறம் ஈக்குவல் ஜஸ்டிஸ் கிடைக்கல, அப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 39A கிடைக்கும். ஆர்டிக்கல் 40 பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத், அதுக்கான வெல்ஃபேர், தட் மீன்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆர்டிக்கல் 40 கொடுத்துருக்காங்க. 41 பார்த்திங்கன்னா ரைட் டு ஒர்க் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன்ஸ். இந்த விஷயங்களெல்லாம் ஸ்டேட் சேஞ்சஸ் பண்ணி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்காக எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 42 பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப். 43 லிவிங் வேஜஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கான ப்ரொமோஷன், அவங்களுக்கான என்ன ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஸ்டேட். அதுக்கான விஷயங்கள்லாம் 43 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம செக்யூரிட்டி வைஸாக எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு சில விஷயங்கள் ரைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம சிட்டிசனுக்காக. அதில் யூனிஃபார்ம் கோட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இதை பற்றி ஆர்டிக்கல் 44 சொல்கிறாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், ஆர்டிக்கல் 45. 46 பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி கேஸ்ட்டுக்காக, வீக்கர் செக்ஷனுக்காக, ஆர்டிக்கல் 46. 47 பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்தை ஸ்டேட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 47 அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, இதை பற்றி 48 சொல்கிறாங்க. அண்ட் தென் 49 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு சென்ட்ரல் ஒரு ஆக்டை போது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்காக சில விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதில் இவங்க கவனம் செலுத்தி இதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலான்றதை இந்த 49 சொல்லலாங்க. அண்ட் தென் 50 பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் தி பப்ளிக் சர்வீஸ். அண்ட் தென் அதாவது ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னாலே, அதாவது ஒரு 10,000 ஃபேமிலி இருக்கிற ஒரு ஏரியான்னு சொன்னாலே அங்கே கண்டிப்பாக ஒரு ஜூரிடிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஸ்டேட் அனலைஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள் செய்யறதுலாம் ஆர்டிக்கல் 50. ஆர்டிக்கல் 51 பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி
அப்படின்றது இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடுக்காக என்ன ப்ரொமோஷன்லாம் ஸ்டேட் எடுக்கிறாங்களோ, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்ட்ரல் எடுக்கிறத ஸ்டேட்டும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கான விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஐடியாஸை அவங்க கேதர் பண்ணி அதுக்கான விஷயங்களை செய்கிறது எல்லாமே ஆர்டிகல் 51 இருக்குது. இதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் சில சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. இது பிரின்சிபிள் ஆஃப் டெரிவேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து பார்ட் 4ல் இருக்குது. ஸோ இப்போ சில டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஜஸ்டிஃபிகபிள், என்ஃபோர்ஸபிள், லா கான்ட்ரரி டு ஃபண்டமெண்டலிஸ் வயலேட் ஆச்சுன்னா நம்ம வந்து கேஸை ரைஸ் பண்ணி அதுக்கான தீர்வை வந்து நம்ம வந்து காண்றோம். இது வந்து என்ன பண்ணலாம், நான் ஜஸ்டிகபிள், நாட் என்ஃபோர்ஸபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி ஸ்டேட்டுக்காக கொடுக்குற சில விஷயங்கள். ஸோ இது எல்லாமே ஸ்டேட் வந்து அவங்களுக்காக அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக என்னென்ன ப்ரொமோஷன்ஸை பண்ணி அதுக்கான ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக முழுக்க வந்தது தான் இந்த டெரிவேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ உங்களுக்கு முக்கியமாக இந்த ஸ்டேட் பாலிசிக்காக என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டெரிவேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஆர்டிகல் 36 to 51ல் ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். நன்றி நேயர்களே. இதில் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருந்து இல்லை வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்லை வேறு எதனா உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.